ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் பார்க்கலாம். ஐப்பசி மாசத்துல பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல இருந்து உச்சமாகி இருக்க போகிறார். அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுலதான் இருக்க போகிறார். சுக்கிரன் நீசமாக இருக்கிறார், கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார். இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா 16ஆம் தேதி நீச தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார். சுக்கிரன் உச்சமாகிறது, ஆட்சி பலம் பெறது அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். காசு, பணம், பலம், செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம். யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனோட சேர்ந்து சுக்கிரன் சேர்க்கை. அப்ப இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய மகாராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் செல்வாக்கு, புகழ், பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்கிறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கிறது. பதவி, எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், காதல், அதே போல பாத்துட்டீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே உண்டு. இந்த சுக்கிரனும் சூரியனும் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பாங்க. அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம், ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்லை. பட் இந்த சேர்க்கை மூலம் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா 7ஆம் தேதி மாறுறார். எங்க விருச்சிக வீட்டுக்கு வரப்போகிறார். அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் வீட்டுக்கு விருச்சிக வீட்டுக்கு வரார். வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க. செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க. அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம், குரு மங்கள யோகம். வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார். கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதே போல குரு புதனை பார்க்குது. குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், முழுக்க இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. என்ன படிப்பு படிக்கிறீங்களோ, என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சின்ன கம்பெனில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு இந்த குருவும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பாக்குது. சனி ஆஸ் யூஷுவல் பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும். சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். ஜாதகத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப யோகமான மாதம். உங்க ராசிய குரு பகவான் பார்க்கிறார். ஏழரை சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது திருக்கணிதம், அதே போல பாத்துட்டீங்கன்னா வாக்கியம் அப்படிங்கிறது இனிமே மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஆனாலும் குரு பார்வை பெற்ற உடனே அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு ஆரம்பமாகும். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். ஏதாவது ஒரு வழியில மகர ராசிக்கு நன்மைகளையே இந்த மாதம் கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் வக்ரமா இருக்காரா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். வக்ரமாக இல்லைன்னா எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல 3/12ஆம் அதிபதியான குரு பகவான் உச்சமாகக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு நகை, பணம், தங்கம் இதெல்லாம் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 12ஆம் அதிபதி ஆகிறதுனால வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, வெளியூர்ல மாப்பிள்ளை கிடைக்கிறது, வெளியூர்ல பொண்ணு கிடைக்கிறது, இந்த அமைப்பு எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்க ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறுது. அப்ப லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப 4ஆம் அதிபதி 11ல் இருக்கும் பொழுது சுகஸ்தானம் வலுவாக போகுது. மனசு நிம்மதியா இருக்க போகுது. உங்க ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாசம் மகர ராசிக்கு ஏற்படும். வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, வண்டி வாகனங்கள் மாத்துறது இதெல்லாம் தாராளமாக மகர ராசிக்கு இந்த மாதம் உண்டு. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு
அடுத்தது சுக்ரன். சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியானவர் நீசத்துல இருக்காரு. அப்ப 5 கூடயும் 10 கூட நீசமா இருக்கும்போது தொழில் கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெறுகிறார், அவரும் ஆட்சி ஆகிறார். அப்ப 10 கூடையவர் 10ஆம் வீட்டில் தொழில் சூப்பரா இருக்க போகுது, தொழில் ஸ்தானாதிபதி பலமாகிறார். அப்ப 5 கூடையவரும் ஆகிறதுனால தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது, நல்ல பணம் வரவும் உண்டு. மணி மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா அதிகமாக போகுது, நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு மாதம், கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு. குழந்தை செல்வம் மழலை செல்வம் வீட்டுல வரப்போகுது, குழந்தைக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க, குடும்பம் ஒற்றுமையா இருக்க போகுது. தொழில் தான் ஃபர்ஸ்ட், தொழில் சூப்பரா இருக்க போகுது, லாபங்களும் அதிகமாக போகுது. 10 குடைவர் 10ல, 11ஆம் அதிபதி 11ல, தொழில் லாபம் எதிர்பார்த்ததை விட பெருசா வரக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு ஏற்பட போகிறார். அப்ப 12ஆம் அதிபதி உச்சமாகுது, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, அதுல பெரிய லாபங்கள் சம்பாதிப்பது, வெளிநாட்டு தொடர்பு, வெளி மனிதர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்ப 6 கூடைய 11க்கு வரும்பொழுது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பணவரவு வரப்போகுது, நோய் விலக போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது. வேலையில இப்ப வந்து ஒரு 50,000 சம்பளத்துக்கு போறீங்கன்னு நீங்க பெருசு எதிர்பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. நல்ல சம்பளத்தோட எதிர்பார்த்ததோட நீங்க நினைச்சதை விட பெரியதாகவே ப்ரமோஷனோ டிரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அப்ப அவரே 9ஆம் அதிபதியாகி உங்களுக்கு 11ல நிற்கும் போது தந்தை மூலமாக பணவரவு உண்டு, தந்தை சொத்துக்கள் மூலமாக பணவரவு உண்டு, தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே உண்டு. பூர்வீக சொத்து விற்கிறீங்க, இந்த மாசமெல்லாம் வித்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல லாபம் எதிர்பார்த்தோட நல்ல லாபம் கிடைக்க போகுது. மகர ராசிக்கு மிக யோகமான மாதமாக இங்க இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் பாத்துட்டீங்கன்னா சூரியன், அவர் நீசமாகிறார் 10ல. ஆனாலும் அது வந்து ஒரு மன விரக்தி, கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் குறையிறது, பணம் இழக்கிறது, இதெல்லாம் பண்ணும் 8 கூடையவர் நீசமா இருக்கிறதுல. அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக உங்களுக்கு நீசமாகிறார். ஆனாலும் இந்த சூரியன் இந்த மாசம் முழுவதும் நீசம்தான். நீசமா இருக்கும்போது கொஞ்சம் பணம் இழக்கிறது, பணம் வெளியே கொடுத்ததெல்லாம் வராம இருக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் எல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகிறது, இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நீசபங்க ராஜயோகம் ஆகுது சூரியனுக்கு. சூரியன் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிராதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பணம் வரும், கண்டங்கள் விலகுது, திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள். மகரத்துக்கு பாத்துட்டீங்கன்னா 7 ராசியில் நிறைய இழந்து நிறைய விஷயத்த விட்டு கொடுத்துட்டீங்க. இது எல்லாமே சொத்து ரீதியாக பண ரீதியாக இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக போகுது. 18ஆம் தேதிக்கு கூட நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. முழுக்க 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 மகரத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. குரு ராசியை பார்க்குது அதிசாரமாக. அடுத்த வருஷத்துக்கு மேல உங்களுக்கு சரியான யோகம், அந்த யோகம் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெய்லராக இந்த மாசம் வந்துட்டு போகுது. அவ்வளவுதான், அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க, நன்மைகள் அதிகமா இருக்கு. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியா தசாபுத்தி ரீதி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்றதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.